இந்த இந்த பூமியில அல்லாஹு ஜல்ல ஜலாலுடைய வல்லமை குதிரத்துக்கு பிறகு ஒரு சக்தி மிக்க வஸ்து இருக்குன்னு சொன்னா ஈமானுடைய மக்களுடைய ஒற்றுமை, ஈமானுடைய மக்களுடைய உள்ளங்களுடைய இணைப்பு, உள்ளத்தால் ஒருத்தர் நேசிக்கணும். நீங்கள் உண்மை முஃமினாகாத வரையில் சொர்க்கம் நுழைய மாட்டீர்கள். நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்காத வரையில் உண்மை முஃமின்களாக ஆக மாட்டீர்கள். சாதாரண விஷயம். அதுல ஜின்னாம அருள் சொல்லுவாங்க, உள்ளத்தால நேசிக்கணும், உள்ளத்தால நேசிக்கணும், உள்ளத்தால இணைஞ்சிருக்கணும். உள்ளங்களுடைய ஒற்றுமை இருக்குது. ஆனா உள்ளங்களை ஒட்ட வைக்க இயலாத எங்களுக்கு. அதனால சொல்றாங்க, உங்களால ஏண்டத்தை செய்யுங்களே, கொஞ்சம் உடலையாவது கிட்ட வாக்குங்களே, கொஞ்சம் கிட்ட வாக்கொள்ளும் சார், கொஞ்சம் கிட்ட வாங்க. நாங்க உடலால கிட்டவாவும் அல்லாஹ்தால உள்ளத்தால கிட்ட வாக்கி விடுவாங்க. கிட்டவாங்க, இடவாளி பார்த்து நினைச்சுக்கோ, முன்னுக்கோ முன்னுக்கோ கிட்டவாங்க. கிட்ட வாங்க சொல்றது சுண்ணத்தே, கிட்ட வாரது சுண்ண. தப்பா நேராக்கும் எவ்வளவு காலம் சொல்றாங்க? ஒரு நாளைக்கு 5 தான். அவ்வளவு முக்கியம். ஒரு நாள் ஒரு சஹாபிர நெஞ்சு கொஞ்சம் முன்னுக்காலிங்க, கடுமையா கோபப்பட்டான். சொன்னாங்க, ஒன்றில் சப்பா நேராக்குங்க, இல்லாட்டி உங்களோட கல்புகள்ல பிளவு உண்டாது. சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு பெரியார சந்திச்சோம், மௌலானா காசிம் சேமா ரஹமத்துல்லாஹி. சொன்னாங்க, நான் டில்லிக்கு போனோன்னா மௌலானா இலியாஸ் ரஹமத்துல்லாஹி சந்திச்சேன். நான் கண்ட முதலாவது காட்சி என்ன, கடுமையா கோபப்படுறாங்க தோழர்கள் மீது. நீங்க சஃப்பு சரியா நிக்கிறீங்க. சில விஷயங்களுக்கு சின்ன போல தெரியுது, அல்லாஹ் ரசூலுடைய பார்வையில் மிகப்பெரிய விஷயம். உடல் நேராக்கும் சின்ன லேசா நினைச்சிடாது. மூணு நாள் சொல்றாங்க, சொர்க்கவாதி வரப்போறார், சொர்க்கவாதி வரப்போறார், சொர்க்கவாதி வரப்போறார். ஒரே ஆள் தான் வர. உலகத்தில் இவ்வளவு பேர் சுப செய்தி விட்டு என்ன அடிக்கு ஆராய்ஞ்சு பார்த்தா விசேஷம் ஒன்றும் தெரியுது இல்ல. சரி கேட்டுதான் பார்த்துருவோமே, கேட்டு பார்த்து ஏண்டாமல் ஏண்டாமல் கூட இந்த சாதனை அமல் தான். ஆனா உண்டு, மூமினான சகோதரர்களை பற்றி என் உள்ளத்துல தப்பெண்ணம் கிடையாது. எல்லார பத்தி நல்ல ஈமா கொண்ட நல்ல ஜனங்களே, அதிகமான எண்ணங்களை பயந்து கொள்ளுங்க. சில எண்ணமே பாவமா இருக்கு. அப்ப சமூக சீர்திருத்தத்தை ஆரம்பிக்கிறது இங்கதான நல்லெண்ணமே. சொல்லுவாங்களா, ஒரு அமல் இருக்கு ரொம்ப லேசான பார கஷ்டம், அப்படியே ஒன்றும் இல்லை. அந்த அமலை செஞ்சு கொண்டு சொன்னா அல்லாஹ்வுடைய அருள் எப்படி வரும், அணைக்கட்டை திறந்துட்டோம் தண்ணி இப்படி வருது. அப்படி என்னது, ஒத்தரை பத்தி நல்லெண்ணெய் வச்சு கொடு. சுபான் தகல்து அலா அபி துஜானா. அபி துஜானா நான் போனேன். ஹயசாபன் சம்பவம். பஹுவ மரீத், நோயாளியா இருந்தான். ஆனா முகம் காண வஜ்ஹு யதஹல்லல், உன முகம் தல தல தலன்னு மினி கொண்டு கேட்டான். மாலி வஜ்ஹி யதஹல்லல், சக்ராத் வருத்தம் மாதிரி என்ன உட முகம் இப்படி திராசமா இருக்குது. சொன்னாங்க, மாமின் அமலி அவுசகு இந்தி மினிஸ்னைன், என்ற அமல்ல 2 அமல் எனக்கு மிக நம்பிக்கை உரியதா, நிச்சயமால என்ன மன்னிச்சு கரை சேர்ப்பாங்க. என்ன அமல்? அந்த 2 அமலுக்கு நாங்க அமல்தே சொல்றோம். குந்து லா அத்தகல்லம் ஃபீ மா லா யானி, தேவையில்லாத பேச்சு நான் பேச மாட்டேன். சின்ன விஷயம் அல்ல.
இமாம் அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி 4 லட்சம் ஹதீஸை பாடமாக்கி இருந்தார். எத்தனை? 4 லட்சம். அதுல 4000 ஹதீஸை புறக்கி எடுத்துத்தான் முபாரக்கான கிதாப் சுனன் அபூதாவூத் ஆயிடுச்சு. அந்த 4000 4 ஹதீஸை புறக்கி எடுத்தாங்க தன்னுடைய வாழ்க்கை திருத்தம். அதுல ஒரு ஹதீஸ் தான் மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா. ஒரு முஸ்லிம் ஆயிர அழகு தேவையில்லாத பேச்சு பேசக்கூடாது, தேவையில்லாத வேலை செய்யக்கூடாது. சாதாரண விஷயம். அப்ப 1 லட்சத்திலிருந்து ஒரு ஹதீஸ் பொறுக்கி 4 லட்சத்துக்கு 4 ஹதீஸ்னா 1 லட்சம் ஹதீஸ் ஒரு ஹதீஸ் தன்னை திருத்திக் கொண்டு. சுப்ஹான். இன்னமல் ஆமாலு பின்னியாத் ஒரு ஹதீஸ் நியத்தை திருத்தம், நியத்து. இரண்டாவது ஹலால் தெளிவானது, ஹராம் தெளிவானது, நடுவுல கொஞ்சம் சந்தேகமானது. மரக்கத்தை பாதுகாக்கணுமா மானத்தை பாதுகாக்கணுமா சந்தேகத்தை விட்டுருவோம். நம்பிக்கையானதை தான் விரும்புவதை தனது சகோதரனுக்கு விரும்பாத வரையில் உங்கள் ஒருத்தர் உண்மை மூமினாக ஆக முடியாது. 4வது ஒரு மூமின் ஆகிற அழகு தேவையில்லா வேலை செய்யும். ஒரு மல்சாக்கு வந்தாங்க சங்கியான இப்ராஹிம் சாப் தாமத் பரகாத்தும். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வசனம் தான் புத்திமதி, தேவையில்லாத பேச்சு பேசாதீங்க. ஒரு சஹாபி சொல்றாங்க, முந்தாவாதில கடைசி ஹதீஸ், நான் கண்மணியா நபியை பிரிஞ்சதில் இருந்து இதுவரைக்கும் ஒரு வீண் பேச்சு பேசினது கிடையாது. வீண் பேச்சுண்டா என்ன? வீண் பேச்சுண்டா என்ன? அல்லாஹ் இடத்துல ஒன்றும் கிடைக்காது அந்த பேச்சு. வீண் பேச்சு. கலிமா ஈமானின் வார்த்தை, தொழுகை ஈமானின் அடையாளம், இல்மு ஈமானுடைய மக்கள் வாழும் வழிமுறை, திக்ர் ஈமானுடைய இன்பம், இக்ராம் அஹ்லாக் ஈமானுடைய மக்களுக்கான சோதனை. பாடுபட்டு கொண்டிருக்கிறீங்களே, பார்ப்போம் என்ன வந்துச்சுன்னு பார்ப்போம், எப்படி மக்களோட புலங்கன்னு பார்ப்போம், இந்த கொடுக்கல் வாங்கல் என்ன செய்யறன்னு பார்ப்போம், இந்த வழக்கில் எப்படி நடக்குன்னு பார்ப்போம். அங்கதான் ஈமானுக்கான சோதனை. இஹ்லாஸ் ஈமானின் ஹகீகத். இஹ்லாஸ் என்ன? ஈமான். ஈமான் என்ன? இஹ்லாஸ். அல்லாஹ்வுடைய பாதையில உடலால பொருளால தியாகம் செய்யறது, பாடுபடுறது, முயற்சிக்கிறது, அழுதுகின்ற அல்லாஹ்வுடைய துஆ கேட்கிறது, பகல்ல மக்கள் அழைக்கிறது, இரவில் அல்லாஹ்விட்ட கெஞ்சுறது, உம்மத்துடைய கவலையோடு உழைக்கிறது, பாடுபடுறது ஈமானுடைய சக்தியை அடைந்து கொள்வதற்கான உழைப்பு. அவர் தேவையில்லாத வேலை செய்யாமகிறது ஹுஸ்னுல் இஸ்லாம், இஸ்லாத்தின் அழகு, ஈமானின் அழகு. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வல் அஸ்ரி, காலத்தின் மீது சத்தியமாக, காலத்தின் மீது, காலம் பெருமதியா, நாங்க விட்ட ஒரு மூச்ச உலகம் முழுக்க தங்கத்தால் நிரப்பி கொடுத்தாலும் திருப்பி எடுக்க முடியாது. ஒரு நாளைக்கு 24,000 மூச்சு போகுது, 24,000 கண்டெய்னர் போகுது. நிரந்தர வாழ்க்கைக்கு சாமானேற்றி போகுது. என்ன போட்டு அனுப்புறீங்க? என்ன போட்டீங்க? 24,000 பெட்டி போய்த்தது, என்னென்ன போட்டு அனுப்பிக்கிறீங்க? நிரந்தர வாழ்க்கைக்கு. அறுபது 70 வருட வாழ்க்கைக்கு 3 பெட்டி வருது, பெரிய பெட்டி அனுப்புகிறாரு. ஒரு பெட்டியை உடைச்சு பார்த்தா எல்லாம் இந்த வாழைப்பழத்தோடு மாங்கத்தோடு. இன்னொரு பெட்டியை உடைச்சு பார்த்தா எல்லாம் உடைஞ்ச போத்தல்கள். என்னடா இது, எப்படியா கடைசி போட்டு இதுலயாவது என்ன இருக்குது? படாத பாடுபட்டு உடைச்சு பார்த்தா
அதுல ஊத்த குப்பை. எப்படி 60-70 வருட வாழ்க்கைக்காக தேவைக்கு வந்த பெட்டியில இந்த கை செய்தன்னு சொன்னா நாளைக்கு மறுமை நாள் கண்ணியமான சகோதரர்களே எங்கட மூச்சு பெட்டி உடைக்கப்படும் பொழுது சொர்க்கவாதியா இருந்தாலும் கவலைப்படும். என்ன செய்ய இந்த பெட்டியெல்லாம் ஏன் காலியா அனுப்பி ஒவ்வொரு மூச்சும் பாதுகாக்கும். ஹஜ் மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவங்களோட காலத்துல ஒரு காய்ச்சல் சொல்லி என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? அல்லாஹு 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 போட்டு பாச அன்பாஸ் செய்யுங்க, மூச்சை பாதுகாருங்க. பாச அன்பாஸ்னா மூச்சை பாதுகாத்தல். ஒரு மனிதர் தூங்கிக் கொண்டிருப்பாரு, அவருடைய மூச்சு அல்லாஹு அல்லாஹு தான் ஒரு மூச்சு. எனது கண்ணியமானவர்களே, உம்மத்திட கவலை கல்வில இருக்குது. சந்திக்கிறவங்களுக்கு எல்லாம் அல்லாஹ் பத்தி சொல்றோம், ஆகிரத்தை பத்தி சொல்றோம். அழகான ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு வருடம் இபாதத் நடந்தது. ஒரு சந்திப்புக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை. மன் ஆத மரீதன் ஔஸாரஹ லஹு ஃபில்லாஹ். யாரு ஒரு சகோதரர் சுகம் விசாரிக்க போறாரு, அல்லது அல்லாஹ்வுக்கா, வேற எந்த நோக்கமும் கிடையாது, அல்லாஹ்வுக்காக சந்திக்கிறாங்க. என்னுடைய ஈமானும் உறுதியாகணும், என் சகோதர ஈமானும் உறுதியாகணும், எனக்கும் சொர்க்கத்தின் வழி லேசாயிடணும், என் சகோதரர் சொர்க்கத்தின் வழி லேசாயிடணும், உலகத்தை சொர்க்க வாசனை வீசக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து மறுமையில நிரந்தரமான சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துடணும், படைச்சோட பொருத்தத்தை அடைஞ்சு கொள்ளணும். நீயத்தோடு 2 வார்த்தை பேசுவார். ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு? ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு சம்பளம்? ஒரு வருஷம் இபாதத். இரவெல்லாம் நின்று வணங்கி பகலெல்லாம் நோம்பு பிடிச்சிடும். எவ்வளவு மனிதர்கள் ஆக அழகான வார்த்தை பேசுறவங்க. அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை சொல்ற, அல்லாஹ்வுடைய பெருமை. இந்த மூளையில் இருக்கிற நரம்பை மட்டும் பிரிச்சோன்னு சொன்னா 1 கிலோமீட்டர் வரும். இந்த மூளை செய்யற வேலை கொஞ்சத்தையும் மெஷின் போட்டு செய்ய பார்த்தா ஏக்கர் கணக்கில் காணி தேவைப்படவும் மெஷினை வைக்கிறது. அன்புக்கும் அப்பலா துபுசிரோன். வெளியே போக தேவையில்லையா, உங்களுக்குள்ளே யோசிச்சு பண்ணி பாருங்க, உங்களுக்குள்ளுக்கு பாருங்க. படைச்சிட அப்படி குதிரத்தை விளங்கு. கையில 18 உணர்வுகள், 18 உணர்வுகள். இறக்கம் காட்டணுமா, இப்படி கோபம் காட்டணுமா, அதிக கோபம் ஆயிடும். சூடு வேணுமா, குளிர் வேணுமா, மெல்லிசு வேணுமா, கையில் இருக்கிற ரேக வித்தியாசம். இவர அந்த ரேகை வச்சோன்னு ஆளை காட்டுது. சுபான் இந்த கோட்ல வித்தியாசம் இருக்கு ஆளுக்கால். நாளை கியாமத்தினால இந்த ரேகையோடையே போன அளவுக்கு ரேகை மாறாது. لا أقسم بيوم القيامة ولا أقسم بالنفس اللوامة أيحسب الإنسان أن لن نجمع عظامه بلى قادرين على أن نسوي بنانه. மனிதன் சொல்றான், எப்படி எழுப்புற? மண்ணோட மண்ணா பிச்சு போனதுக்கு பிறகு திருப்பி எழுப்பேருமா? எழுப்பறல்ல, உன்னோட ரேகையோடு எழுப்புவான். இந்த ரேகையில மௌத்தாயினையோ அதே ரேகையோடு நாளைக்கு எழுப்புவான். சும்மா கண்ணியமானவர்களே, நாங்க உலகத்துல வந்திருக்கிறது பரிசுத்தம் அடைய. என்ற பரிசுத்தவான்களை அல்லாஹ் நேசிக்க. இன்னல்லாஹ் யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தஹ்ஹிரீன். பரிசுத்தவான். சொர்க்கம் பரிசுத்தமான இடம். சொர்க்கத்துல டொய்லெட் இல்ல,
டாய்லெட் பாத்ரூம் இந்த கூட்டுமாறு ஒன்றும் இல்லை. அசுத்தம் என்ற பேரே கிடையாது. சுத்தமே சுத்தம். சுப்ஹானல்லாஹ். நபிமார்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், கள்ளர்கள், கைவர்கள், தேவர்கள், மோசமானவங்க, பெரிய அசுத்தம் உள்ளவங்க யாரும் அங்க போக இயலாது. பரிசுத்தவான்கள் இடம் அனைத்தும் பரிசுத்தமாய். கண்ணியமானவர்களே, பரிசுத்தம் அடைய வந்திருக்கிறோம். அப்பதான் பரிசுத்தமான அல்லாஹ் தய்யிப் பரிசுத்தமானது தான் கபூல் செய்வான். இந்த அசுத்தங்களை கபூல் செய்யல. ஆகப்பெரிய நஜீஸ் என்ன உலகத்துல? ஆகப்பெரிய நஜீஸ் என்ன? ஒரு மனைவி கணவனை பார்த்து சொல்றா, நீங்களும் வேண்ட கணவன் தான். நீங்களும் நீங்களும் இதான் சிறுக்கு. இதுக்கு பேரா சிறுக்கு. நீங்களும் அல்லாஹ் இருக்கிறதான். ஆனால் என்ன தான் இந்த ஆனால் தான் சிறுக்கு. கண்ணியமானவர்களே, இதிலிருந்து பரிசுத்தமாக்கத்தான் பரிசுத்தமான நபிமார் குலத்தில் வரும். யா அய்யுஹன்னாஸ் கூலு லா இலாஹ இல்லல்லாஹ். இல்ல இலாஹன்னா என்ன? கஷ்டம் வரக்குள்ள எங்க ஓடும், தேவை வரக்குள்ள எங்க ஓடும், அதான் ஒன்றையில. அதனாலதான் இந்த பஸ் லைன்ல போறாக்கள் என்ன சொல்றது, இந்த பஸ் லைன்ல போறாக்களுக்கு எல்லாம் தெரியுது. எங்கேயும் தெரியுதோ அது கடவுள். செய்யும் தொழிலே தெய்வம், கடவுள். அதனால சாம்பிராணி போக போட்டு ஒரு கும்பிடு, அது போலதான் வியாபாரம். ஸ்டேரிக்கு ஒரு கும்பிடு, அது போலதான் டிரைவிங். இப்ப என்ன இருக்கு? இதான் இருக்கு. சொல்லி தெய்யங்க மல்லி இதான் இருக்கு. இவர் என்ன சொல்றாரு? பணம் இல்லாதவன் பிணும், காசு இல்லாட்டு முடிச்சு. காசு இருக்கு. பெண்களுக்கு சொல்லிக் கொடுத்துக்கு கணவனே கண் கண்ட தெய்வம், மாப்பிள்ளான தெய்வம். அங்கேதான் விளங்குது. தேவை நிறைய வேலை தெரியுது. எனக்கு ஒரு கும்பிடு. 360 விக்கிரகம் வணங்கினாங்களே மக்காவுல தௌத் விடுபட்டதுனால. ஏன் வணங்கினாங்க? ஒவ்வொரு தேவைக்கு ஒரு கடவுள், தேவைக்கு ஒரு கடவுள். வியாபார விஷயமா இந்த கடவுள்கிட்ட போ, இந்த விஷயமா இந்த கடவுள்கிட்ட போ, போ. கல்வி விஷயமா சரஸ்வதி பூஜை, சரஸ்வதி பூஜை, அதுக்கு ஒரு பொம்பளை தெய்வம். எனக்கு கண்ணியமானவர்களே, இந்த லாத்தூஸ் தான் பொம்பளை. அவருக்கு அபூர்வம் கோபம் வந்துச்சு. அபூபக்கர் சரியான கோபம். ரசூலா பத்தி வாய் திறந்துட்டானு சொன்னாங்க. லாத்த பிச்சு சூப்பு போயிடுச்சு பொம்பளை. எனக்கு கண்ணியமானவர்களே, எனக்கு கண்ணியமானவர்களே, இந்த சிறுக்கு விட்டுனா நாங்க பரிசுத்தம் அடையணும். எங்க ரப்புட கட்டளை வருகுதோ அஸ்பாப புலங்கிறது பிரச்சனை இல்லை, புலங்கோணும். புலங்கோணும். யாருக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை இருக்குதோ மருந்து பாவிக்கிறது சுன்னத்து. எவனுக்கு மருந்தின் மீது நம்பிக்கை இருக்குதோ மருந்து பாவிக்கிறது ஹராம். விளங்கணும். ஒரு நாள் வராங்க, பஜாருக்கு வராங்க. மக்காவாசிகள் எல்லாம் வியாபாரிகள், மதீனாவாசிகள் அதிகமானவங்க விவசாயிகள். பஜாருக்கு வராங்க. ஒரு புல் இல்ல பஜார்ல, கடையெல்லாம் அப்படியே இருக்குது. படச்சிடப்பட வீட்டுல சொன்னாங்க, இந்த மக்களைத்தான் அல்லாஹ் புகழ்கிறான், அப்படித்தான் வாழணும்னாங்க. ஆம்புலைகள் நல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள்,
லா துல்ஹிஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். அல்லாஹ்வை நினைக்கிறது தடுக்கப்படாது. ரப்புடைய கட்டளை வந்தா இந்த வஸ்துக்கள் நிப்பாட்டப்படாது. இவர அல்லாஹ்வுடைய தீனுடைய தகாத வந்தா இந்த வஸ்துக்கள் நிப்பாட்டப்படாது. இவர எது வரைக்கும் அல்லாஹ்வுடைய பரிசுத்தமான தீனுடைய தேவைக்கு இந்த அற்ப துன்யாவோட வாக்களிக்கப்பட்ட துன்யாவிட முக்கியத்துவம் கொடுக்காத வரையில ரோஷமுள்ள அல்லாஹ் தீனுடைய உண்மையான விளக்கத்தை கொடுக்க மாட்டான். கண்ணியமானவர்களே, கர்ணே வாலிதாத் சுதாக்கி செய்யறது அல்லாஹ் மட்டும்தான். ஹாலிக் அவன்தான், மாலிக் அவன்தான், ராஜிக் அவன்தான். வேற ஒருத்தரும் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. இந்த பரிசுத்த உள்ளத்தோட வாழ்ந்தாதான் அன்பான சகோதரர்களே படைச்ச பரிசுத்தமான அல்லாஹ் எங்களோட இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். சலாமத்தான பரிசுத்தமான அழகான உள்ளத்தோடு யாரு வாராங்களோ அவங்கதான் இடற்றம் அடைவாங்க. உலகத்தை அந்த மக்களோடு தான் அல்லாஹ் தஆலா இறக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றிருக்குது மிஞ்சனிக்குள்ள கொஞ்ச நேரத்துல அதற்கு போன துருக்கில இப்போ 2 தூண் இப்போ அப்படியே ஆட்டி பெரிய பள்ளத்தாக்கு அப்படியே இருக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் காட்சி அளிக்கிறாங்க. யா இப்ராஹிம், இப்ராஹிம் அவர்களே, அலக ஹாஜா, ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருக்குதா? தேவையில்லாம இருக்குது. சில வினாடியில முட போறாங்க, தூக்கி வீச போறாங்க. ஜிப்ரீல் காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்து, உடனே சிறவிங்க. எவ்வளவு சக்தி மிக்கவங்க சொன்ன அன்பான கண்ணியமான சகோதரர்களே, 40 ஊர்களை லூத்தர் சாத்துடைய 40 ஊர்களை ஒரு இறைக்கையில ஒருத்தர் தூக்கணும். கண்டிய தூக்குற கிரேன் உண்டியா, அக்குறை தூக்குற கிரேன் உண்டியா, கம்பளை தூக்குற கிரேன் உலகத்திலியா. ஒரு ஊர் அல்ல, 40 ஊர்களை அப்படியே தூக்கணும். எங்க போகுது? அப்படியே தூக்கி முதலாம் வானத்து மலக்குகள் சேவல் கூவரத்தையும் நாய் கொடுக்கிறதையும். அப்ப இப்ராஹிம் தூக்கி பறந்தது பெரிய வேலையா? எனக்கு கண்ணியமானவர்களே, சில முவாஃபிக்கான அஸ்பாப், சாதகமான சபபுகளும் வரும், பாதகமான சபபுகளும் வரும். நம்மளது பாதகமான சபப், இப்ப ஜிப்ரீல் வந்துக்கிறாங்க, சாதகமான சபப். இதுல மாற்றம் படாது, அதுல மாற்றம் படாது. சில நாள கொடுத்து சோதிப்பான், சில எடுத்து சோதிப்பான், செல்லை வெற்றி அடைப்பான். அல்லாஹ் என்ன சோதிக்கிறான்? ஜிப்ரீல் அனுப்பி சோதிக்கிறா. இப்ப நம்மளது கொண்டு சோதிச்சான். நான் தயாரா உட்கார்ந்தீங்க சோதனைக்கு. இப்ப ஜிப்ரீல் கொண்டு அடுத்த சோதனை. இவர் பக்கமான சாகராரா சொன்னாங்க. அம்மா இலைக்க பல ஜிப்ரீலே உங்கள் பக்கம், எனக்கு எந்த தேவையும் கிடையாது. என்ன படைச்சரவு பார்த்து கொண்டுகிறான். அவன் நான் எரிஞ்சு இப்ராஹிம் எரிஞ்சு சாம்பல் ஆகிறது அவனுக்கு பொருத்தத்துக்குரியன்னு சொன்னா எரிஞ்சு சாம்பலா இப்ராஹிம் தயார். இந்த நிலைமையில என்ன பாதுகாத்து உலகத்துக்கு படிப்பினை ஆக்குறா அதுக்கும் தயார். குதிரை சுக்குரு குதிரை வந்தாலும் சரி, சபரு குதிரை வந்தாலும் சரி, இதா பார்த்தீங்க சென்று கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் கண்ணியமான சொல்லு. சுலைமான் சாத்துடைய ஆட்சி கிடைக்கிறது ஒன்றுதான், யஹ்யா சாத்துடைய தலை அறுக்கப்பட்டது ஒன்றுதான். என்ன ஒண்ணு? இது வெற்றி, அதுவும் வெற்றி. இது வெற்றி தோல்வி அல்ல, 2 வெற்றி தான். முரத்தான் சொல்றாங்க, சில நேரம் அல்லாஹ்வுடைய பாதையில சபர் குதிரை வரும், சில சுகுர் குதிரை வரும். வார குதிரை ஏறுறான், 2 பேரும் அல்லாஹ் எடுத்துறான். அல்லாஹ் விளக்கத்தான். கண்ணியமான மேலான சகோதரர்களே, அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷம் சொன்னா இப்ராஹிம் உதவிக்கு மலக்கு அனுப்பல, நேரடியா கொல்நாயானார் கூனி பரதம் வசலாமன் அலா இப்ராஹிம். நெருப்பு லெப்பேக்காரம் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நெருப்பு நம்முடைய அடிமை. கூனி பரதா குளிராக இப்ப கூதல் குளிர் போல வசலாமா
கூட கூட கூடாப்படாது, சந்தோஷமான கூடாவிடும். அந்த 40 நாள் நெருப்பில் இருக்கிறாங்க, அதை போல சந்தோஷமா நான் எப்பவும் இல்லைன்னு சொல்றாங்க இப்ராஹிம். அப்படி அழகா நெருப்புல சூட்ட அல்லாஹ் வச்சுக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அதை வைக்கோமே நெருக்கோமே நம்மட கையில். आज भी हो जो इब्राहिम, आज भी हो जो इब्राहिम से ईमान पैदा कर सकती है अंदाज़े गुलिस्तान पैदा. அன்றைக்கு மட்டுமல்ல, வலன் தஜித லிசுன்னத்தில்லாஹி தப்தீலா, அல்லாஹ்வுடைய நடைமுறை மாற மாட்டாது. அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் ஒருவர் படாத பாடுபட்டு அந்த இப்ராஹிம் லைனுடைய ஈமான அடைஞ்சு கொண்டார்னு சொன்னா இன்றைக்கும் நெருப்பு பூஞ்சொலியாது. அன்றைக்கு மட்டுமல்ல, அதே சட்டம் தான். அந்த ஈமான அடைஞ்சு காட்டுங்க. அப்புறம் அல்லாஹ்வோட குதிரத்தை பாருங்க, அல்லாஹ்வோட வல்லவை பாருங்க. கண்ணியமான மேலான சகோதரர்கள், ஈமான அடைஞ்சு கொண்டுட்டோம் சொன்னா அது பிறகு கண்மணிய நபியை கைப்பிடிச்சு கொள்வது. செல்லமான நபி, அன்பான நபி, எங்க உயிரோட மேலான நபி, கண்மணிய நபியை கைப்பிடிச்சு கொள்வது. அஸ்ஹல் ஹே அக்மல் ஹே அஜ்மல், ரொம்ப லேசானது, ரொம்ப பூர்த்தியானது, ரொம்ப அழகானது. நெஞ்சு வேலைக்குது யார சொல்லலாம். உடலுக்கும் அவங்கதான், உயிருக்கும் அவங்கதான், உலகத்துக்கும் அவங்கதான், ஆகரத்துக்கும் அவங்கதான், இபாதத்துக்கும் அவங்கதான், கொடுக்கல் வாங்கலுக்கும் அவங்கதான். கண்ணியமானவர்களே, நெஞ்சு வலிக்குது யார சொல். அப்படியா? வலது கையை வைங்க பாப்போம், பிஸ்மில்லான்னு வைங்க. அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர். அல்லாஹ்வுடைய கண்ணியம், அவனுடைய வல்லமையின் பொருட்டால் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த வருத்தத்துடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். 7 முறை சொல்லுங்க. வலியங்கண்டு நபி காட்டக்கூடியவர். அதில் பாச ரப்பன், நோயாளி பத்தின்னு சொல்லணும். மக்களுடைய ரப்பே, இந்த வருத்தத்தை தூரமாகும். இஸ்பி, சுகம் கொடு. அந்த ஷாவி, நீதான் சுகம் கொடுக்கக்கூடியவன். லாஷிஃபா, உன்னுடைய சுகத்தை தவிர வேறு எங்கும், வேறு யாரிடத்திலும், வேறு எதிலும் சுகம் கிடையாது. வஹதானி கலிமா ஷிஃபா லா யுகாதிரு ஸக்மா, எந்த நோய் விட்டு வைக்காத பரிபூர்ண குணமாக படைச்ச ரப்பி சுகத்தை கொடுத்துடு. பரந்திரு நோய் சம்பாரிச்சோம், வயர் ஃபிட்டிங் சரியா, கனெக்ஷன் சரியா, தொடர்பு சரியா, தட்டில அரசு எங்க வீட்டுல சரியா நெருக்கடி ஆகி அரசு நெருக்கடி. அப்படியா? வீட்டுக்கு போனா வீட்டுக்கு சலாம் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்லுங்க. சலாம் இன்ஷாஅல்லாஹ். அழகா சலாம் சொல்லணும் வீட்டுக்கு, பெரிய பரக்கத். புற எனக்கு சலாம் சொல்லுங்க. பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் யா ரசூல் யா ரசூல் யா ரசூல் லல்லாஹ் அலா ரசூலில்லாஹ். அரபு சட்டம். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் யா ரசூல் யா ரசூல் யா ரசூல் லல்லாஹ் அலா ரசூலில்லாஹ். பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அதுக்கு பிறகு குல் ஹுவல்லாஹு அஹத் ஒரு முறை வருது. கண்மணியான நபி ரஹ்மத்துல் லில் ஆலமீன். கஷ்டமா சொல்லி கொடுத்த எல்லாம் ரஹ்மத் செய்யலாம் போயிடும், கிராமவாசி அமல் செய்யலாம் போயிடும். அருக்கொடையா உதித்தவங்க. வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். 5 வயசு புள்ளாமல் சில நாட்களாகல ஹதீஸுடைய ராவி சொல்றாங்க, அந்த வீட்டுல என்ன பரக்கத்துன்னா அவங்களோட தேவைகள்லாம் நிறைவேறி அக்கம் பக்கத்து வீடுகளுக்கும் சொந்தக்காரர்களுக்கும் பங்கு வைக்க ஆரம்பிச்சோம். இவருடைய சாணவாங்க இதான் ராவால தட்ட ஈமான படிச்சுட்டா அன்பு நபியை கையை பிடிச்சிட்டோம்னு சொன்னா
வமினல் யகீன் மா துஹவ்வினு பிஹி அலைனா மசாயிப் துன்யா, துன்யாவோட கஷ்டம் எல்லாம் லேசாகிறதுக்கு எங்களுக்கு யகீன். அதனால நீங்க சொல்லபடி போங்க, யகீன படிங்க, போயிட்டு யகீன படிங்க. வாழ்க்கை லேசாகணும்டா யகீன படி. பிரச்சனை லேசாக நீங்களும் சொன்னா யகீன படி. கண்ணியமான மேலான சகோதரர்களே, இபாதத்துல ரூஹ் வரும், இபாதத்துல உயிரோட்டம் உண்டாயிடும். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். தண்ணில்ல தோட்டத்துக்கு என்றக்கார் சலாத்துல் ஹாஜா பாக்குற வேட்டு திருப்பி திருப்பி சுப்ஹான். ஹசன் தான் சொல்றாங்க, நீண்ட சம்பவம், கண்மணியான நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஒரு துஆ சொல்லி தந்தாங்க. பெரிய குடும்பம், பெரிய குடும்பம், வலிமையா வரக்கூடிய காசு, அரசாங்கம் வரக்கூடிய காசும் வரல, கடுமையான கடுமையான நெருக்கடி. கண்மணி கனவுல காண்ற ஒரு துவா சொல்லுகிறார், அல்லாஹ் மக்திஃப் கல்பி ரஜா, ஓட்ட ஆதரவு போடியால என்ற கல்புல பக்த ரஜா அம்மன் சிவா உனது மற்ற ஆதரவுகளை துண்டிச்சிடு. உன்னை தவிர வேற யாரும் ஆதரவிக்கப்படாது, அப்படிப்பட்ட பரிசுத்தமான ஆதரவு ஆக்கிடு. சுப்ஹானல்லாஹ். சொல்ல இந்த துஆ கிடைச்ச உடனே அல்ஹத்து உஸ்புஆ, ஒரு கிழமை நான் அழுது அழுது கெஞ்சினது இந்த வார்த்தையை கொண்டு. சுப்ஹான். வர வேண்டியதை போல 15 மடங்கு அதிகமா எல்லா பிரச்சனை அழுக தொழுக. இதான் வாழ்க்கை. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இய்யாகனா உன்னையே வணங்குகிறேன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுவேன். அதானே யா அல்லாஹ், இந்த புள்ள எனக்கு தேவை, இது மௌத்தாயினா எனக்கு பிரச்சனை. ஏன்னா என் குடும்பமெல்லாம் ஏசுவாங்க, எல்லாம் காஃபிர். நான் கண்டறியாத தாய், எனக்கு உதவி தேவை. எப்படி அந்த எப்படி ஈமானிக்குமோ அப்படித்தான் துவா. சுப்ஹானல்லாஹ். குளிப்பாட்டி கபனிட்டு வச்சிருக்குது புள்ளு, புள்ளோட காலை பிடிச்சுக்கொண்டு உண்மை கேட்கிற துவா. பெண்கள் படிச்சிருந்தாங்க, ரப்புடைய குதிரத்தை விளங்கியிருந்தாங்க, வல்லமே விளங்கியிருந்தாங்க. துவா முடியல, எழுந்து உட்கார்ந்துட்டு புள்ள. சஹாபாக்கள் சொல்றாங்க, இரவுல குளிப்பாட்டி கவனித்து அடக்க தயார் செஞ்சோம். மற்ற நாள் காலையில அந்த ஈமான படிச்சு தாயுடைய துவாவுடைய பரக்கத்தால அந்த பிள்ளையோட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டோம். ரசூலோட காலம் முழுக்க வாழ்ந்தது. அபூபக்கரோட காலம், அவங்களோட காலம் 10 வருஷம். அதுபோல உஸ்மானோட காலத்துல தான் அந்த புள்ள ஷஹீதா. கண்ணியமான சகோதரர்களே, நாங்க படிக்கணும், என்னோட குடும்பங்கள் படிக்கணும். நாங்க விடுறதே இல்லையே படிக்கிறது, அப்படியே வீட்டுல உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. வீட்டுல உட்கார்ந்தாயே கணவனே கண் கண்டு தெய்வம் தான் வாழ்வாங்க. இவர் இல்லாட்டி என்ன செய்யற, இவர் போயிட்டு என்ன செய்யறது, விட்டுட்டு போகணும். அப்பதான் விளங்க வல்லாட குதிரத்தை. ஆயிஷா இந்த ஆக சிறந்த வீடு அரசுல எங்கட வீடு, சையதுல் முர்சலீன் முஹம்மது முஸ்தபாக்கிற வீடு சொன்னாங்க. ஆயிஷா, எந்த வீட்டுல இருந்து அல்லாஹ்வோட பார் வெளிக்கில போறாங்களோ அந்த வீடு அல்லாஹ் இருக்கிற வீடு, அல்லாஹ்வோட விசேஷ உதவியுள்ள வீடு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய உதவியை எங்களுக்கு எடுத்துக்கணும், அல்லாஹ்வுடைய உதவியை எங்களுக்கு சாதகமாக. निज़ामे ग़ैबी को साथ करना, सब कुछ के साथ। अल्लाह नहीं है, कुछ भी नहीं है, எல்லாம் இருக்குது, अल्लाह இல்ல, ஒன்றும் இல்ல. कुछ भी नहीं के साथ अल्लाह है तो सब कुछ है, ஒன்றும் இல்ல.
ஆனா படாத பாடுபட்டு அல்லாஹ்வை அடைஞ்சு கொண்டாங்க, அல்லாஹ்வை தனக்கு சாதமாய் கொண்டாங்க, அல்லாஹ் ரப்போட உதவி பெற்றுக் கொண்டாங்க, அல்லாஹ்வோட அன்பு அடைஞ்சு கொண்டாங்க. சப் குச் ஹை, எல்லாமே. நம்ரூத், நம்ரூத் யாரு? ராஜா, இந்த நாட்டுக்கு ராஜா, முழு உலகத்துக்கு ராஜா. இந்த பட்டம், இந்த பதவி உலக சரித்திரத்திலே 5 பேருக்கு தான். 4 பேர் வந்துட்டாங்க, மத்திய அலிஸ்லாம் வார. அதுல ஒரு ஆள் தான் நம்ரூத். அவருக்கு வீடு இல்லையா, காசு இல்லையா, தொடர்ந்து இல்லையா, என்ன இல்ல அவருக்கு? சப் குச் ஹை, எல்லாமே இருக்குது. ஆனா என்ன இல்ல? அல்லாஹ் இல்ல, அல்லாஹ் இல்ல. அல்லாஹ் யாரோட இருக்குது? இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ் வல்லதீன ஹும் முஹ்சினூன். அல்லாஹ் பயப்படணும், அல்லாஹ் பயப்படணும், அல்லாஹ் ஏவினத்தை எடுக்கணும். வானன்னு சொல்லி செஞ்சிடப்படாது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ யா ஆமனூ தக்குல்லாஹ வதரு மா பக்கிய மினர் ரிபா. இமாம் நல்ல ஜனங்களே, அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கோ, இந்த வட்டி வியாபாரம் தொழில்களை விட்டுடுங்கோ. அப்படி கட்டல பைலம் தஃபலு, அதை நீங்க செய்ய தயார் இல்ல, ஃபாதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வோட ரசூலோட சண்டைக்கு ரெடி ஆகும். அல்லாஹ் ரசூலை பாத்துக்கொள்ளணும் செய்யும். வட்டியில சம்பந்தப்பட்டது பெற்ற தாயோட 35 முறை விபச்சாரம் செய்வது பைலம். வட்டி கொடுக்கிறவன், வட்டி எடுக்கிறவன், வட்டிக்கு சாக்கி போடுற 2 சாக்கிகள், வட்டி எழுதுற மேனேஜர், இந்த 5 பேரும் லானத் செய்யப்பட்டவன். அல்லாஹ் குச்சு, அல்லாஹ் குச்சு. கண்ணியமானவர்களே, இந்த கண் பாவங்கள் இருக்குது, இது தொடர் பாவம். கண்ணை பார்த்தா அப்படியே அந்த காட்சி கல்புல போயிட்டு, தக்பீர் கட்டுறாரு, அதான் வருது, அந்த காட்சி தான் வருது. தூங்க போறாரு, வருது, தொடர் பாவம். யார் அல்லாஹ் பயந்து ஒரு ஹராமான பார்வை விட்டுறாங்களோ, மனமகிழக்கூடிய ஈமானுடைய இபாதத்துடைய இன்பத்தை அல்லாஹ் சுவைக்கிறது. ஒரு பாவத்தை, ஒரு ஹராத்தை விடுறது 1000 ரக்காத் தஹஜ்ஜுதோட மேலானது. விலையும் கொள்ளும், நல்ல விலையும் கொள்ளும். ஹலால சாப்பிட்டு சுன்னத்தின் பிரகாரம் அமல் செஞ்சு மக்களுக்கு கஷ்டம் கொடுத்துடாம நல்ல அழகான பண்போட வாழ்ந்துட்டா சொர்க்கவாதி நாங்க இருக்கும். சொர்க்கவாதி. பேசினா பொய் சொல்லக்கூடாது, வாக்களிச்சா மாறு செய்யக்கூடாது, நம்பினா துரோகம் செய்யப்படாது, தனது பொருளை விற்கும் போது தலைக்கு மேல புகழப்படாது, உள்ளபடி சொல்லணும், வாய்ப்பு நீக்கும். நீங்க பார்த்து எடுத்துக்கணும். மற்றவங்க பொருளை வாங்கும் பொழுது மனச்சாட்சி சொல்லுது நல்லதான் வாங்கணும்னு, அது விலையை குறைக்கிறதுக்காக வேண்டி அதை குறை சொல்ல பாக்குறது அநியாயம். சரி செய்யும். கொடுக்க வேண்டிய கடன் அழகா கொடுக்கணும். 1 நாள் 2 நாள் முந்தி போகணும். அஸ்ஸலாமு அலைக்கும், பெரிய உதவி செஞ்சீங்க ஸ்ரீதேவி, அல்ல உங்களோட சொத்து செல்வத்தில் பறக்க, உங்களோட புள்ளோட்டியில பறக்க செய்யட்டு, சொத்து செல்வத்தில் பறக்க செய்யட்டு அழகா துவா செஞ்சு கொடுக்கணும். எங்களுக்கு கடந்தாராக்கள் கூட்டிடுவாங்க, எங்களுக்கு உதவி செய்யறவங்க கூட்டிடுவாங்க. வரைக்கக்கூடிய கடனை முறையா கேட்கணும். உண்மையிலேயே கஷ்டப்படணும் சொன்னா போய் சத்தம் போட்டு கொண்டு கேட்பாங்க. உண்மையை சந்தோஷப்படணும். சதகா கொடுத்தவங்களுக்கு 10 நன்மை, கடன் கொடுத்தவங்களுக்கு 18 நன்மை. தேவையுள்ளவங்க கடன். ஒரு மாச அவகாசம் கொடுக்கப்பட்டா 10,000 ரூபாய் கொடுத்திருந்தது, அவகாசம் கொடுத்தான்னு சொன்னா 30 நாள் அவகாசம் கொடுத்தா 30,000, 3 லட்சம். 3 லட்சம் ரூபாய் சதகா செஞ்ச நன்மை கிடைக்கும், 10,000 ரூபாய் காசு கிடைக்கும். சந்தோஷப்படணும். இந்த நிபந்தனைகளோட வியாபாரம் செய்யப்பட்டா அற்புதமான பரக்கத்துண்டாயிரு. ஹதீஸ் சொல்லு, கண்மான் நபி வழிகாட்டு. யாரும் செய்ய வாண்டா சொல்றாங்க, செய்ய வாண்டா சொல்றாங்க. நாளை கியாமத்தினால எனக்கு நெருக்கமானவங்க அழகான குணமுள்ளவங்க. அழகான குணமுள்ளவங்க தான். அழகான குணம்டா என்ன? அழகான குணம்டா என்ன? அதிர்ச்சி இன்னாமுல் ஹசன்
அல்லாஹ் மர்கதஹு. சில பேரோட கபரை அல்லாஹ் வெளிச்சமாக்கி வைக்கணும். உயர்ந்த பதவிகள் கூடக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கணும். அவங்களுடைய அழகான வழிமுறைகளை பின்பற்றி நடக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் நசீபாக்கணும். அவர்கள் செஞ்ச தியாக வழியில எங்களுக்கு தியாகத்தை கூட்டால தௌஃபீக் செய்யும். சொல்லுவாங்க ஹுஸ்னே முஆஷரா குலாஸா யே ஹே, அழகான சமூக வாழ்க்கையின் சாராம்சம் எங்களால யாருக்கும் கஷ்டம் வரப்படாது. ஒருவர் பேட்டு இமாம் ஷாஃபி இமாம்கிட்ட பேட்டு, இமாம் சாப் அவர்களே உங்களோட வயசு எத்தனை சொன்னாங்க. வயசை விசாரிப்பது நற்குணத்துக்கு அழகு இல்லைன்னா, நல்ல குணத்துக்கு அழகு இல்லை. உனக்கு எவ்வளவு வயசு? மாலிகி மாமி உங்களோட வயசு எத்தனை? அக்பில் அலா ஷானி. ஒரு பிரயோஜனமான வேலையில் ஈடுபடுறீங்களா? பிரயோஜனமான வேலை ஒன்று பாருங்க செய்யுங்களேன். அஹ்லாக் எங்களால, எங்கட கேள்வியால், எங்கட பார்வை, அது கண்ணியமான சகோதரர்களே, எங்கட சொல்லால செயலால எண்ணத்தால யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாது. அஹ்லாக்கின் சாராம்சம் எங்களால மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகணும். கைருன் நாஸ் மையன் பவுன், மக்கள் எவ்வளவு பிரயோஜனம் உண்டாகுமோ. சொர்க்கத்துக்கு போறாங்க மக்கள், சொர்க்க வழியை அறிஞ்சு கொள்றாங்க, பெரிய அகலாக், இதை விட பெரிய அகலாக் இல்லை. சுபஹான். சொல்லுவாங்க எவ்வளவு அன்பானவங்க சொன்னா நீங்க மௌத்தாயிடுவீங்க, உங்களோட கபரை பார்த்து மக்கள் அழுவா. இந்த சங்கையான மக்களோட தியாகம், இவங்களோட தியாகத்தால இன்றைக்கு நானும் எங்களோட புள்ள கூட்டி வந்து சொர்க்க வாசனை வீசுற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நரகத்திலிருந்து நாங்க சொர்க்கத்துக்கு வந்த மாதிரி எங்களோட கபரை பார்த்து அழுவாங்க மக்கள். அன்பான கண்ணியமான சகோதரர்களே, மதீனா முனவரால் ஒரு முதாக்கரா, காபத்துல்லாவை இடிக்க வந்த அபுரஹாக்கு என்ன செய்யாச்சு? சப்பின வைக்கல் மாறி யானப்பட்டாலும் அழிஞ்சு, அவ்வளவு பயங்கரமான அல்லாவுடைய வேதனை அறிஞ்சு. ஆனா காபத்துல்லாவுக்கு புத்து வைக்க வந்தவனுக்கு என்ன என்ன தண்டனை கிடைச்சது? ஒரு தண்டனை கிடைச்ச மாதிரி இல்லையே, 360 தானே. அது ரகசியம் என்ன சொன்னாங்க? நானும் நீங்களும் விளங்குறதுக்காக வேண்டி தாவத்தை விட்டீங்கன்னா என் வீட்டுக்கே புத்து வருது, உங்க வீட்டுக்கு புத்து வராம உங்களோட வீட்டுல காசு நம்பிக்கை வந்துடும், உங்களோட கடையில காசு வந்துடும். காசுக்காக ஆளை கொள்ள தெரியும், காசுக்காக ஆளை கொள்ள தயாராயிடுவான். காசுக்காக வேண்டி குடும்பத்தை பாய்க்க தயாராயிடுவான். உலகம் நரகமாயிடும். ஏன் வீட்டுக்கே 360 புத்து வருதுன்னு சொன்னா அவங்க வீட்டுக்கு வராம ஆயிக்கும். கண்ணியமானவர்களே, நபி மார்கள் பிள்ளைகள் பனு இஸ்ராயீல் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பேர் என்ன? இஸ்ராயீல். அவங்க பேர் இஸ்ராயீல். அவங்களோட புள்ளைகள் தான் பனு இஸ்ராயீல். தாவூத் வேலை விடுபட்டது, கொஞ்சம் விடுபட்டது, கண்டுகுட்டிய வணங்க ஆரம்பிச்சுட்டான். கண்டுகுட்டி என்ன? கண்டுகுட்டி காசு கண்டுகுட்டி, அந்த தங்கத்தால செஞ்சது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த காசை நம்பி மோசம் போற வார்த்தை காரணம் என்ன? தாவூத் வேலை விடுபட்டது. தாவூத்துடைய வேலை சரியான முறையில் செய்யப்பட்டு சொன்னாங்க. அன்பான சகோதரர்களே, மக்கள் அல்லாஹ்வுக்காக இணைய ஆரம்பிச்சது. வியாபார தொழில்கள் அழகா அமைய ஆரம்பிச்சு. அழுது கஞ்சி அல்லாஹ்ட்ட வாங்கக்கூடிய மக்கள் ஆயிடுவாங்க. குடும்பங்கள்ல ஒற்றுமை முகப்பத்து உண்டாயிடும். அல்லாஹ் சொல்லுவாங்க, எங்களுடைய வேலையில சாராம்சமே உம்மத் கி துஆए अल्लाह के कबूल होने लगे. உம்மத்துடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூல் ஆகுது. என்ன தேவை இருக்குது? தொழுறாங்க, அல்லாஹ்வோட துஆ கேக்குறாங்க. லேசா லேசா நாம அதுமுடைய மக்களே பகல் ஆரம்பத்துல எனக்கா 4 ரக்காத் தொழுங்க, உங்களோட முழு வேலையை நான் பாரம்பரியம் என்ன கஷ்டம். கண்ணியமான மேலான சகோதரர்களே, யகீன படிப்போம், யகீன அடையும். நபிமாருக்கு கொடுக்கப்பட்ட செல்வங்கள்ல ஆகப்பெரிய சொத்து தான் யகீனும் சப்ரும். யகீன் சப்ரு.
சுப தொலைக்கு ஆள் வருதுன்னு சொன்னா சபுர் இல்லை. அது என்ன சபுர்? அது கஷ்டம் இல்ல. இல்ல சுப தொழுகிறதுக்கு சபரிக்கணும், தாஜத்துக்கு எழுப்ப சபரிக்கணும். நல்ல காரியம் செய்ய சபரு, தீய காரியத்தை விட சபரு. முசீபத்தில் வந்தா பொறுத்து கொடுத்து அது இதை உழைச்சிடாம அது சொல்லிடாம ரபின் புறத்திலிருந்து வருகிறது கைரிக்குண்டே அமைதியா இருக்கிறதுக்கும் பொறுத்து. இது 3 பேர் சபரு. நாங்க சுப தொலைக்க வாரம் இல்லைன்னு சொன்னா ஜமாத்துக்கு எங்களுக்கு சபர் இல்லை. சபர்ல ஒரு ஐட்டம் இல்லை. ஒரு ஹராமான பார்வை ஒன்று வருகிறது, அது பிரேக் அடிக்குது இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு சபர் இல்லை. நிலைமைகள் வரும் பொழுது எனக்கு கண்ணியமானவர்களே, அல்லாவுக்கு பொருத்தமில்லா வார்த்தை வாயில வருதுன்னு சொன்னா சபர் இல்லை எங்களுக்கு. இந்த 3 வகையான சபர், இந்த 3 வகையான சபரும் எங்கள்கிட்ட வந்துட்டது. கண்ணியமான மேலான சகோதரர்களே, யக்கீனை படிச்சுட்டோம் சொன்னா வஜஅல்னா மின்ஹும் அய்மத்தன் யாதுன பிஅம்ரினா லம்மா ஸபரு வகானூ பிஆயாத்தினா யூகினூன். எப்ப அவங்க சபர் உள்ளவர்களாகவும் எங்களுடைய வாக்குகள் மீது நம்பிக்கையுள்ளவர்கள் இப்ப ஆயினாங்களோ, யக்கீன் ஆயினாங்களோ, அவர்களை நாம் இமாம்களாக உம்மத்துக்கு மனித சமுதாயத்துக்கு வழிகாட்டிகளாக ஒளி விளக்குகளாக வழிகாட்டிகளாக ஆக்கினோம். நாங்க சின்ன விஷயம் இல்லை. உலகத்துக்கு வழிகாட்டி ஆக்குவார். உலக மக்கள் பாடம் படிப்பாங்க. உலக மக்கள் கண்ணியமான சோதரே வாழ படிப்பாங்க. அருமை சஹாபாக்கள் ஆக்கினது. அருமை சஹாபாக்கள் போன என்ன சொல்றது? கொன்மேசலனா எங்களை போல ஆகும், எங்களை போல ஆகும். அப்படி ஆகியிருந்தாங்க. ஆள்ல இருந்தது வாழ்க்கை. படாத பாடுபட்டு ஈமான சமைச்சு கண்மணி நபியுடைய அந்த வாழ்க்கையை பார்த்து ஊத்தி இருந்தாங்க. கண்மணி நபியுடைய வாழ்க்கையுடைய முன்மாதிரியா இருந்தாங்க. போடுறவெல்லாம் சிறப்பு. துன்யா காலடி, துன்யா கால முத்தமிழ் சகோதரர்கள், அல்லாஹ் கண்ணியமான சிஸ்கொன் கரீம் சங்கையான வாழ்க்கையை தரும். சகல பிரச்சனை நீங்கிடும். மக்கள் வருஷங்கள் ஆகக்கூடிய பிரச்சனையில சல்வட்டோமே பூரா கருதேகா சொல்லுவாங்க. போற போக்குல நிறைவேற்ற சொல்லுவாங்க. எங்கட புள்ளன திருமண விஷயமா அந்த விஷயமா இந்த விஷயமா போற போக்குல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செஞ்சு நிபந்தனை என்ன? ரப்புடைய தீனுடைய தக்காதா முன்னுக்கு. ரப்புடைய தீனுடைய தக்காதாவுக்கு மேல எதுவும் போப்பா. அல்லாஹ் அக்பர் சொன்னா அல்லாஹ் அக்பர் தான். அதுக்கு மேல அக்பர் ஒன்றும் இல்லை. எல்லாம் கீழே வைக்கணும். அல்லாஹ்வுடைய வேலை முதலாவது. துனியாவுடைய வேலை கடை வீடு 2ஆம் நம்பர் எல்லாம் செட்டப். இன்ஷா அல்லாஹ் கடைக்கு போனா கடை செட்டப் ஆகிட்டு போகும், வீட்டுக்கு போனா வீடு செட்டப் ஆகிட்டு போகும். அல்லாஹ்வுடைய தீனுடைய தக்காதா கீழே போட்டு கடை மேல வீடு மேல. இதுக்கு பேர் என்ன? அப்செட். ஊடு போனா ஊடு அப்செட் ஆகிட்டு போகும், கடைக்கு போனா கடை அப்செட். கண்ணியமான மேலான சகோதரர்கள், ஜமாத்து போகணும். அல்லாஹ்வுடைய பாதையில எல்லாம் ரெடி தயாராக கொண்டு. இப்ப துன்யாவோட வேலை அல்ல சோதிப்பான். துன்யாவோட வேலை ஒன்று வருகிறது. அப்ப என்ன சொல்லணும்? ரப்புடைய வழியில் இருக்கிறேன், ரப்புடைய தீனுக்கா புறப்படுறேன். என்னுடைய ரப்புடைய விசேஷ உதவி எனக்கு வந்துட்டது. என்னுடைய ஹபீப் அல்லாஹ்வுடைய செல்லமான நபி எனக்கு அது துஆச்சையை கையேந்திட்டாங்க. அது எனக்கு என்ன வேலை இருக்குது? எனக்கு என்ன வேலை? தவக்கல் அல்லாஹ்னு போய்த்துறோம். இல்ல நீ கொஞ்சம் முந்தி போங்க, நான் இதை முடிச்சுட்டு வா. ரப்புக்கு ரோசம் வந்துடும். என் வாக்கு உனக்கு நம்பிக்கை இல்லை, என் ஹபீபுடைய துவமே நம்பிக்கை உனக்கு. தொலை போய் தொலை ஒன்று வேலை நீ செய். பெட்ரோல் இல்லாத வாகனம் ஆயிடும் வாழ்க்கை. முக்கி தள்ள வேண்டியது கடை பாரம் ஆயிடும், வீடு பாரம் ஆயிடும். சகோதரர் அல்லாஹ் கோச்சுக் கொள்வார், ரசூலுல்லாஹ் கோச்சுக் கொள்வார். சொன்னாங்க நீங்க பத்ர் சஹாபியா இருந்தாலும் அல்லாஹ் தஆலா கோச்சுக் கொள்வார். அல்லாஹ் கோபப்படுறாங்க. என்ன செய்யுது? தராம் சகோதரர்களே, எங்களுக்கு முழு நாட்டிலே எங்களுக்கு தேவைப்படக்கூடிய பாடம் இது. அப்படி வேலை முன்னுக்கு வரும். அப்ப துன்யாவும் இல்ல ஆகிரத்தும் இல்லாம போயிட்டு பத்ர் சஹாபியா இருந்தாலும் அல்லாஹ் ரசூல் கோச்சுக் கொள்வார். அப்ப என்ன செய்யணும்? உறுதியான நாட்டம், பிறகு ஒரு தொங்கோட்டம், அவ்வளவுதான். இதை போய் பார்த்து போற வழி இல்ல, போய் பார்க்கிற வழி. ஹிம்மத்தே மருதா மததே ஹுதா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய தைரியம் அல்லாஹ்வுடைய தைரியம் உடனடியா நகத் எழுதுங்க.
தில்லின்னு சொல்லுது நக்கது வேணும் சிலோன்ல, பாகிஸ்தான் சொல்லுது நக்கது வேணும் சிலோன்ல. தர்த்தீவு பழகிக்கிறாங்க, சவாபு கிடைக்கலாம், கைவியத்து வராது, யகீன் வராது. எழுமுங்க ஹிம்மத்தா, எழுமுங்க 4 மாதம் உடனே எழுமுங்க ஹிம்மத்தா. நக்கதுன்னு சொன்னா எப்பன்னு கேட்கப்படாது, எத்தனை மணிக்கு நாளைக்கு 9 மணிக்கா 1 புறா, அதான் நக்கத், அது பேர் தான் நக்கத். ஹிம்மத்தா எழுமுங்க, ஹிம்மத்தா எழுமுதாவில்லே எங்களுக்கு தேவை ஆகப்பெரிய வைத்தியம் இது. அன்சாலா எழுமுங்க, இன்ஷாலா ஹிம்மத்தா எழுமுங்க, ஹிம்மத்தா 4 மாதம் எழுமுங்க, ஹிம்மத்தா எழுமுங்க. உறுதியான நாட்டம், பிறகு ஒரு தொங்கோட்டம், தொங்கோட்டம் முடிஞ்சா தம்தம். படிச்சு தந்த யாரு படிச்சு தந்த பாடம் இது? குழந்தையை தூக்கி கொண்டு போன பெண் படிச்சு தந்த பாடம். எங்களுக்கு ரோசம் வரணும். ஆம்படியா போந்து என்ன யோசிச்சு கொண்டிருந்தா ஒரு பெண்மணி புள்ளையை தூக்கி கொண்டு புட்புடு மலைக்க தகுதியில்லாத பூமியில தண்ணியும் இல்ல, கடையும் இல்ல, காசும் இல்ல, ஒன்றும் இல்ல, அல்லாஹ் உயர்ந்து உதவி பெற்று உலகம் போற்றக்கூடிய தாயாயிட்டாங்க. அந்த முன்மை எங்களுக்கு இருக்கும் பொழுது அன்பான சொல்ல அஜு குமுறா கூப்பிடக்கூடியதான் காட்டப்படுது. இதை படிச்சுட்டு போங்க, இதை படிச்சு கொண்டு போங்க, உங்களோட வீட்டுல ஆயாத்தாக்குவோம், உங்களுக்கு வாழ்க்கையில கொண்டு வாங்க. அது பிறப்பாக நாங்க எப்படி நடக்கிறோம் உங்களோட நிறைய படம் படிக்கணும், படிக்கணும், யக்கீன படிக்கணும். தட்டுப்படாம முட்டிப்படாம யக்கீன் வராது. ஹிம்மத்தில் சாவல தைரியமா இருப்பீங்க இன்ஷா அல்லாஹ். ஹிம்மத்தாலும் பேரை கொடுங்க, குடிக்கலுமா இயலாதா? யாரும் பிடிச்சு கொண்டு இல்லையா? ஒருத்தர் எலும்பிட வேண்டியது எல்லாமே நம்பிக்கை வச்சு. அவன் சர்வசக்தன், அனைத்து ஹதானாக்கு சொந்தக்காரன், ஆகண்டு வானத்தை படைச்சவன், ஆகண்டு பூமியை படைச்சவன். அவன் வாக்கு ஹக்கா இன்னல்லாஹ் ஹக். எழுமுங்க அப்துல்லா 28 நான் உம்ராக்கு போறேன், நீயும் வா, நீயும் வா. யார் சொன்ன? அப்துல் ஜப்பார் ராஜா. ஒரு ஊர்ல நியாயமான வர்த்தன், நீயும் வா. அடுத்த நாள் முசாபதி ஆரம்பிச்சார், நான் உம்ரா போறேன், நான் உம்ரா. அடே நீ போற உம்ராக்கு அவனு கேட்காதே, அப்துல் ஜப்பார் ராஜா சொல்லிட்டாரு நீயும் வா. நீயும் வா அவளுக்கு என்ன ஆகிக்குது? அவனுக்கு விளங்கு. அடே ஜப்பார் ஜல்லஜலால் சொல்றான், இன் தன்சுருல்லாஹ் யன்சுருக்கும், நான் உதவி செய்வேன். அட ஜப்பார். அடுத்த நாள் அப்துல் ஜப்பார் ஹாஜி அப்படி வந்தாரு, அப்படி சாஞ்சாரு, இஷா போற காலத்து போயிட்டு வந்து அவ்வளவுதான். ஹார்ட் அட்டாக். இந்த மண்ணா போற மனுஷன் மேல் நம்பிக்கை வருகிறது. அந்த ஹயாத்தானவன் ஒரு நாளும் மௌத்தா மாட்டான், வாக்குறுதிக்கு ஒரு நாளும் மாறு செய்ய மாட்டான். அந்த ரப்புடைய வாக்கு எங்க போயிடுச்சு? அந்த ரபி நம்பிக்கை வருது எங்களுக்கு. எட்டாம் படிக்கணும் தான் எழுமுங்க, தைரியமா எழுமுங்க. முழு நாட்டிலே வர வேண்டியது வேலை பழுதாகிறதுக்கு 3 நாள் குறைஞ்சு கொண்டு போகுது, 5ஆம் நாள் குறைஞ்சு கொண்டு போகுது, பெரிய பக்தி குறைஞ்சு கொண்டு போகுது. காரணம் என்ன? யக்கீனுக்கு பாடுபடல, நாங்க யக்கீனோட தியாகம் செய்யல. வேற எந்த நோயும் இல்லை எங்களுக்கு. ஹிம்மத்தாலும் தைரியமா எழுமுங்க, ஹிம்மத்தா எழுமுங்க, 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 யோசிக்க வேணாம். ஹிம்மத்தா எழுமுங்க, ஹிம்மத்தா எழுமுங்க. அது 3 சில்லாண்டு சில்லா கிளம்புங்க, சில்லா கிளம்புங்க, எழுமுங்க, ஹிம்மத்தா எழுமுங்க, சில்லா கிளம்புங்க, சில்லா கிளம்புங்க. யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எவ்வளவு அனுகூலமற்ற சூழலோ அவ்வளவுதான் யக்கீன படிக்க அனுகூலமான சூழல். ஃபிரௌன் வீட்டுல வச்சு அல்லா வேலை கொடுத்தானா? அனுகூலமான சூழல். வந்தா குடிக்க புள்ள ஓட்டி ஒன்றும் இல்லை, தனிக்கட்டு. சுயபேரத்துல வீட்டுல வேலை கொடுத்தானா? அடே மாமட வீடு புள்ள அங்க இருக்குது, எவ்வளவு அழகான சூழல். அல்லாட காலா போயிட்டு வாங்கப்பா, எல்லாத்தையும் பாருங்க அனுப்பி வச்சுப்பாங்க. எங்க கொடுக்குற? காட்டுல குழந்தை கிடைக்கிற நேரம் நெருப்பெடுக்க போன மனுஷன் என்ன நீ ஆனல்லாண்டு விளக்கத்தை சொல்லி இது போகிறான். திரும்பி வர அனுமதி கொடுக்கல, திரும்பி வர அனுமதி கொடுக்கல. அப்பதான் ஈமாம் வரும், அப்பதான் என்ன விளங்குவாய்? நீ என்ன குதிரத்தை விளங்குவாய். மாமூட்ல இருந்தா மாமா தான் விளங்கிப்பாய். ஜதாக்கல்லா மாமா, எங்கட மாமா அழகானமா, நல்ல நல்ல மாமா, எல்லாம் ஒத்துழைப்பு மாமா தான் புகழ்வாய். நீ அல்லா புகழ் என்ன இருக்குது? அன்பான சகோதரர்களே, காட்டுல கொண்டு வந்து உத்தரமையான இடத்துல அல்ல செஞ்சு காட்டினான். நான் குதிரத்துள்ளவன், நான் வல்லம் உள்ளவன். சப்ப வேலை கொண்டு சார் எழுமுங்க, இம்மத்த எழுமுங்க, எழுமுங்க, இம்மத்த எழுமுங்க, எழுமுங்க, எழுமுங்க. யோசிக்க வேணும் சகோதரர்கள், இதான் எங்களுக்கு மருந்து. கசப்பா இருந்தாலும் சரி குடிக்கணும். எண்பத்தி எழுமுங்க சார், இன்னும் எழுமுங்க, இன்னும் எழுமுங்க, இன்னும் எழுமுங்க, எல்லாம் மேல கிருபை செய்யட்டும். இன்னும் எழுமுங்க, இன்னும் எழுமுங்க, எல்லாம் மேல கிருபை செய்யட்டும். எழுமுங்க சார், எழுமுங்க சார், எழுமுங்க, எல்லாம் மேலான கிருபை செய்வான். யக்கீன் கிடைச்சது அன்பான சகோதரர்களே, ஆகப்பெரிய செல்வம் கிடைச்சது. உலக அச்சமான லேசாக கொண்டு போகும். தொழுகையில ஹக்கீகத் உண்டாயிடும், தொழுகையில உயிரோட்டம் உண்டாயிடும். தொழுது அழுவோம், நாங்க குர்ஆன் எடுத்துக்கொண்டு அழுவோம், திக்ர் செஞ்சு அழுவோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் அக்பர் கொண்டு கிசார கோட்டை ஆடும். ஹிம்மத் சகோதரர்களே, ஹிம்மத் வைங்க,
யகீன் முஹ்கம் அமல் பைகம் ஃபாத்திஹே ஆலம். அல்லாஹ் இக்பால் சொல்றாங்க, உறுதியான யகீனும் தொடர்ச்சியான பேரு தான் அமர்ந்தாப்பா உலகத்தை கைப்பற்றின மந்திரம். சஹாபா கிட்ட வேற என்ன இருந்துச்சு? ஹிம்மத் எழுமுங்க, ஹிம்மத் வைங்க, வேற வழி இல்ல. ஹிம்மத் எழுமுங்க, தைரியமா எழுப்பிடுங்க. ஹிம்மத் எழுமுங்க, யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்ல. படைச்சரவு உதவிக்கு வந்துட்டான், அன்பு நபி கையேந்துட்டா, வேற என்னைக்கு தவளை எங்களுக்கு, வேற என்னத்தை வேணும் எங்களுக்கு? ஹிம்மத் எழுமுங்க, யக்கீன படிக்கிற வழி இது. ஹிம்மத் எழுமிடுங்க, ஹிம்மத் எழுமுங்க. வாழ்க்கை எல்லாம் பரக்கத் செய்வான், குடும்பங்கள்ல பரக்கத் செய்வான், தொழில்துறையில் பரக்கத் செய்வான், இதனுடைய மெய்யான ஹக்கான தாகிலா கபூல் செஞ்சு கொள்வான். தொழில் நிலைமைகளை, வீட்டு நிலைமைகளை தீனுக்கு தீண்ட உழைப்புக்கு சாதகமாக கொடுப்பானா. அற்புதமான உதவிகளை அல்லாஹ் செஞ்சு கொடுப்பானா. எல்லா நிலைமைகளையும் சீராக்கி வைப்பானா. முழு உலகத்துக்காக, முழு உம்மத்துக்கு அல்லாஹ் கபூல் செஞ்சு கொள்வானா. அப்படி போகும் சார், அப்படியே போ. இந்த ஜமாத்தை கவனிங்க, நக்கத் ஜமாத், இந்த கவனிங்க. நாட்டில் வர வேண்டிய ஆகப்பெரிய திருத்தம். அப்படியே போ. வெளிநாடுகள் தவிக்குது. இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியாவுக்கு போனோம். சுபஹானல்லாஹ், பெரிய நாடு, கொஞ்சம் ஜனதொகை. சுபஹானல்லாஹ், 5 லட்சம் பேருக்கு ஒரு 500 பள்ளியும் இல்லை. எல்லா வகையிலுமே தீனுக்கு தேவையான பகுதி. அன்பான சகோதரர்களே, நீயத் அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான்னு சொன்னா அஸ்பாப் அல்லாஹ் படைச்சிருவான் சார். வெளிநாடுகளுக்கு எழுமுங்க, வெளிநாட்டுக்கு இமத்து வச்சு எழுமுங்க. காசை பார்க்காதீங்க, படைச்சிடக்கூடிய ஹசானாவை பாருங்க சகோதரர்களே, படைச்சிடக்கூடிய வாக்க பாருங்க, அன்பு நபியுடைய துஆவை பாருங்க. இமத்து எழுமுங்க சார். வெளிநாடுகளுக்கு எழுமுங்க, இமத்து எழுமுங்க. கோழி வளர்க்கிறாள் போயிட்டு வந்துடு, திருவிழோட்டால் போயிட்டு வருது. இந்தோனேஷியா ஜமாத், பெண்கள் ஜமாத் திருவிழோட்டு கூட ஒரு சகோதரர் வந்தாரு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் கொண்டு வர சகோதரர்களே, எங்கட கட்டித்தனம் ஒண்ணுமே இல்ல. ரப்புட உதவி, அவன் உதவி செய்யறன்னு வாக்களிச்சுட்டான். இம்மத்த எழுமுங்க, வெளிநாடுகளுக்கு எழுமுங்க. நியத்து கபூல் ஆயிட்டா அஸ்பாப் அல்லாஹ் படைச்சு தருவாங்க. எவ்வளவு அனுகூலமற்ற சூழ்நிலை நாங்க முயற்சிப்போமோ அந்த அளவு அழகான அல்லாஹ்வுடைய உதவிகள் வரும். இப்ப தன்மை கொள்ளுங்க. இந்த மேசங்கள பரக்கத் செய்வானா, குடும்பங்கள்ல பரக்கத் செய்வானா, தொழிற்துறை பரக்கத், மெய்யான ஹக்கான தாகிலா கபூல் செஞ்சு கொள்வானா, எல்லா நிலைமைகளையும் சீராக்கி வைப்பானா. மனம் புரிக்கக்கூடிய அற்புதமான மறைவான முழு உலகத்துக்கா, முழு உம்மத்துக்கு அல்லாஹ் கபூல் செய்வானா, குடும்ப சைதம் கபூல் செய்வானா. அப்படி போ, ஏரியாவை பதிச்சுங்க. வாலிப மாணிக்கங்கள் எங்கட ஆயுதம், நாங்க பாவிக்காட்டி எங்கட தலைக்கு பாவிப்பாங்க விரோதிகள். 20,000 பள்ளிவால் உடைக்கப்பட்ட சைனாவில் ஆச்சரியப்பட்டு கேட்டோம். 80 லட்சம் முஸ்லீம்கள் இருக்கிறாங்கப்பா, 2000 பள்ளி எப்படி உடைச்சாங்க? அழுதுட்டாங்க. மூத்த மனுஷன் அவுளியாக மாறிக்கிறாங்க, அழகான தோற்றத்தோடு சொன்னாங்க, எங்கட பள்ளி உடைக்கிறதுக்கு வேற யாரும் வரல, நாங்க பெற்ற செல்வங்கள் தான் வந்தாங்க. ஏன் தீனுடைய உழைப்பு இல்ல சொல்லப்பட்டு பள்ளி வழின்னு போறாங்களே அப்பா, ஒரு சில வருமானம் நீக்கா நேரத்தை வீணாக்கிறாங்க பள்ளியில். அந்த இடத்துல ஒரு பெரிய ஃபேக்டரி போட்டா 100 வாழ்களுக்கு வேலை கொடுக்கணும். இமாம் பயான் இல்ல, அல்லாஹ் தெரியா, ரசூல் தெரியா, குர்ஆன் தெரியா, ஹதீஸ் தெரியா. அதனால நாட்டை முன்னேற்ற போறோம், என்னென்ன வேலை செய்ய வேண்டியது நீங்க ஒத்துழைப்போம். ரைட் வாலிபர்கள், அந்த பள்ளியோட பட்டாளத்தை 175 முஸ்லீம் வாலிபர்கள் சொல்லுங்க. நான் கவனம் செலுத்தல, மிகப்பெரிய செல்வத்தில் இருந்துருவோம். இந்த வாலிபர் சக்தி எல்லாம் உம்மத்தை அழிக்கிறதுக்கு பாதிக்கப்பட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த வாலிபத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தீன உழைப்பை கொடுத்துட்டாரு சொல்ல, அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, அல்லாஹ் சொல்லுவானா, வாலிபரே நீங்க என்னிடத்துல என்னுடைய சில மலக்குகளும் சேர்ந்தவங்களாகிறீங்க. வாலிபர் எழுமுங்க, இன்ஷா அல்லாஹ். நீங்க எழுமுங்க, வாலிப மாணிக்கல் எழுமுங்க, அல்லாஹ் கிருபை செய்யட்டும். எழுமிக்கொள்ளுங்க. எங்க வாலிப மாணிக்கங்கள் எழுமுங்க. பாப்பமார்கள் நியத்து வைங்க இன்ஷா அல்லாஹ். எங்கட வாலிப புள்ளைகளை நாங்க தெண்டிச்சு துஆ செஞ்சு கெண்டிச்சு அழகான முறையில அல்லாஹ்வுடைய பாதையில நாங்க அனுப்பி வைக்க நாங்க பூர்த்தியா முயற்சிப்போம். யார் தயார்? கொஞ்சம் கையசம் பாப்போம். ஏண்ட மக்களை, ஏண்ட புள்ளைய நான் அனுப்புறேன், என்ன புள்ளைய அனுப்பி வைக்கிறேன் அல்லாஹ்வுடைய பாதையில. மாஷா
மாஷா அன்பான சோழ வேற வழி இல்ல. நூஹா சத்திர கப்பல்ல யார் ஏறலையோ நபீட மகனா இருந்தாலும் அழிஞ்சு போயிட்டான். நூஹா சத்திர கப்பல் உதாரணம் சொல்லுவாங்க இந்த புனிதமானவே. அதான் கண்ணியமான மேலான சகோதரர்களே, வெளிநாட்டுல வேலை செய்யறது லேசி, உள்நாட்டுல கஷ்டம். உள்நாட்டுல வேலை செய்யறது லேசி, ஊர்ல கஷ்டம். ஊர்ல வேலை செய்யறது லேசி, எங்கட மஹல்லால கஷ்டம். அன்பான கண்ணியமான சொல்ல எங்கட மஹல்லா இருக்குது, இந்த மஹல்லாவுடைய வேலை 5 அமல் இருக்குது. இது பெரிய ஜிஹாது. 5 அமல் பேருனா 5 கண்டத்துக்கும் அல்லா கொண்டு போவா. பெரிய கொள்ளமா சொல்ல இன்ஷால்லா. அதே போல நான் சொல்ல மஹல்லாவுல வேலை செய்யறதோட கஷ்டம் எங்கட வீட்டுல வேலை செய்யும். வீட்டுல வேலை செய்யும். வீட்டுல 5 அமல் ஹயாத்தாகல சகோதரர்களே சொன்னா எந்த வீடு ஒரு வாராத தலைமுறை தொடர்பு இல்லை சொன்னா அந்த ஓ ஹத்தராமே அந்த வீடு ஆபத்தில் இருக்குன்னு சொன்னா அவ்வளவு பயங்கர சூழல். கண்ணியமான சகோதரர்களே, அந்த 5 விஷயங்களை விளக்கம் சொல்ல தேவையில்லை, அடிக்கடி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிழமைக்குள்ளுக்கு எங்களோட வீட்டில் நாங்கள் ஹயாத்தாக முழு முயற்சி செய்வோம். கொஞ்சம் கையை காட்டுவோம். அல்லாஹ் கிருபை செய்யும்.